நாங்க சாமி பின்னாடி போன காலம் போய் எங்க பிள்ளைங்கலாம் சாமி பின்னாடி வர ஆரம்பிச்சுட்டு, காலம் எவ்வளோ வேகமா ஓடிடுச்சு பாருங்க. என் பசங்க, அப்புறம் என் ஃப்ரெண்டோட பசங்க எல்லாரும் வந்து சாமி பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து தேர் வந்துச்சு. தேர் இழுத்தோம். எங்க அம்மா சொன்னாங்க, "தேர் இழுக்கணும் அப்படின்னா, நீ ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுக்கோ. இந்த வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோ. அடுத்த வருஷம் அது நடந்துரும். அப்புறமா தேர் இழு" அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். தேர் இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு எதுவும் வேணாம். நீங்க என்ன வேணுமோ அத செய்யுங்க. நீங்க எது குடுத்தாலும் பரவால்ல. அதற்கான மன தைரியத்தையும், பக்குவத்தையும் மட்டும் குடுங்க. நீங்க என்ன குடுத்தாலும் நான் ஏத்துப்பேன்னு மட்டும் அவங்க கிட்ட ஃபுல்லா சரணாகதி ஆயிடுவேன். எனக்கு இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். அது என்னமோ எனக்கு பழக்கமாச்சு. வேண்டுதல் வச்சுட்டு செய்யணுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லாம ஆயிடுச்சு. உங்கள்ல எத்தனை பேர் இந்த மாரி வேண்டுதல் வைக்காம ஃபுல்லாவே சரணாகதி, எனக்கு என்ன குடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துல இருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு டே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. தேர் இழுக்கும்போது பெருசா எதுவும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா உடம்பு டயர்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் நாங்க வந்து எங்க தெரு முனையிலேருந்து